யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. என்னடா வேணும் உனக்கு? நீ என்ன மனப்பூர்வமா ஃப்ரெண்டா மன்னிச்சு ஏத்துக்கிட்டன்றதுக்கு அடையாளமா நீ சரக்கு அடிக்கணும், எனக்கு கம்பெனி கொடுக்கணும்னா? அப்படி நான் சரக்கு அடிச்சிட்டேனா என் ஃப்ரெண்ட்ஷிப் மேல சந்தேகப்பட மாட்டேன்ல? சந்தேகப்பட மாட்டேன் மச்சான். ஆனா இருந்தாலும் ஐயோ திரும்ப இருக்கிறானே, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீட்டு மாப்பெல்லாம் போனோம். பத்தியா பத்தியா இருந்தாலும் அறிஞ்சாலும் புரிஞ்சாலும் சொல்றேன். ஏய் கார்த்தி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலடா. பேசாம நீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ மட்டும் குடிச்சா இருக்கேன். அது மச்சான், அது அப்படி இல்லடா. இப்போ மட்டும் குடிச்சிருந்தா என்ன, என்கிட்ட நீ சொன்னா எப்பவுமே கௌதம் மனசு எனக்கு புரியும் அப்படின்னு சொல்றேன். இல்லை மச்சான், உனக்கு இப்போ நான் சொன்னா புரியாது. நீ ஃபுல்லா குடிச்சிருக்கியா? நீ ஃபுல்லா போதையா இருக்கியா? கடவுளே, ஆனால் ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்? வேணாம் மச்சான், நான் சரக்கு அடிக்கல, நீ தப்பா எடுத்துக்காதண்ணா ப்ளீஸ். பரவாயில்ல, நீ என் கௌதமா இருந்தா எனக்கு முன்னாடி எடுத்து குடிச்சிட்டு எனக்கு கம்பெனி கொடுத்துருப்பேன்னு தெரியும். இப்போ நீ தான் என் கௌதம் இல்லைல்ல. ஏன் அப்படிலாம் சொல்லாதடா. இவ்வளோ நாள் உன்னை பிரிஞ்சிருந்தது என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதான் நல்லா தெரியுது, நீ என்கிட்ட பேசுறதுலேருந்தே நீ வருத்தப்படலன்னு. அந்தம் என்ன சொந்தம் என்ன, போனா என்ன வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லையே அப்படின்னு எவ்வளோ அழகா என் கௌதம் பாடுவான். இப்போ கூட நான் பாடுவேன். பாடாத மச்சான், நீ பாடாத போ. ஆசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்ல. உள்ளம் மட்டும் தானே உசுர கூட தானே, என் நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவேன். போடா போய் சொல்றேன். என்ன மச்சான், உனக்கு நான் குடிக்கணும் அவ்வளவுதானே? சோகம் விட்டு சர்க்கம் தட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம். இந்த கடைசியில் எனக்கு எடுத்து குடிச்சிருக்கணுமே, அப்போ நீ தனமா இருக்கானே. என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மச்சான். இந்த ஒரு பாட்டில் குடிக்க மாட்டேனா? பேசிட்டு மட்டும்தான் மச்சான் இருக்க, குடிக்க மாட்டேன் தெரியுமா? இப்போ குடிக்கிறேன்டா, இப்போ குடிக்கிறேன்னா. ஆனால் இது வேணாம் மச்சான், நான் வேற வச்சிருக்கேன் உனக்குண்ணா. ஏன் மச்சான், எப்பவுமே நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி தானே குடிப்போம், அதில் கூட பிரிவினை இருக்காது மச்சான். ஆனால் இன்னைக்கு குடிச்சா மாட்டிப்பேன் மச்சான் நான், அதனால தான் பச்சை தண்ணின்னு கண்டுபிடிச்சிருவியன். இரு, உனக்கு உண்மையான சரக்கு வச்சிருக்கேன், எடுத்து தரேன்னா. டேய், நீ குடிச்சது தான் நான் குடிப்பேன்னா. வேணாம் மச்சான், அதில் இல்லை, நீ குடிக்க மாட்டேன்னு நினச்சி நான் ஃபுல்லாக குடிச்சிட்டேன், அதனால உனக்கு வேற தரேன். இஸ் இட்? எஸ் ஆஃப்கோர்ஸ். நீ என் ஃப்ரெண்டு இல்லைன்னு நினச்சி உனக்கு மிச்சம் வைக்காமலே குடிச்ச பாவி மச்சான் நான். எப்படி மச்சான் குடிக்க மனசு வந்தது? நீ எனக்கு அவ்வளோ நம்பிக்கையை கொடுக்கலையே மச்சான், மீதி வை மச்சான் நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதான் குடிச்சிட்டேன். ஓ மை காட், என் கார்த்தி என்ன இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேனா? கடவுளே, 2 சரக்க மாற்றி மாற்றி குடிக்கிறதுல கூட இதுங்க பாசம் அப்படியே வந்து பூந்துருது. ஆனால் கார்த்தி மாமா குடிக்காத மாதிரி தான் தெரியுது, ஏதோ பண்ணுது, அது மட்டும் நல்லா தெரியுதுண்ணா. ஐயோ பாவம், இந்த கார்த்தி பையன் ஏதோ பிளான் பண்ணிட்டான், அதனால என் ஓனர் வேற மாட்ட போறான். எப்படி காப்பாத்துறது? பசிக்குதுன்னு நினைச்சு இந்த பிள்ளை கேரட்டையும் கொடுத்துருச்சு. ஐயோ சிலுக்கு, பாத்தியா உன் ஓனரை எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான்னு? இதில் வேற இவன் டாக்டரான், இதில் வேற இவன் ஜென்யூன் கேரக்டரான், இதில் வேற இவன் எனக்கு கிளாஸ் எடுக்கிறான்னு. எம்மா, அவன் டாக்டரா கரெக்டா தான் இருக்கான், அவன் ஜெனினா தான் இருக்கான். அதுலலாம் நீ என்ன தப்பு கண்டுபிடிச்ச? நீ கூட பாதி நாள் ராட்சசியா இருக்க, பாதி நாள் இப்ப மனுஷியா இருக்க, பாதி நாள் திரும்ப பாசா மாறிடுற. அதுக்கு அவன் ஏதாவது சொன்னா இவ்வளவு நாளே பெருசா பேச வந்துருச்சு இந்த பிள்ளை. இங்க பாருமா, நீ என்கிட்ட பாசமா பேசுற, எனக்கு கேரட் தர அப்படின்றதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் நான் அப்படியே ஆமா சொல்ல முடியாது. எப்பவுமே என் ஓனர் தான் எனக்கு பெஸ்ட். சிலுக்கு, பாத்தியா இல்லையா? பார்த்துட்டுதாமா இருக்கேன். உன்னை வேற எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. ஒரு இரும்பல போடுவோம். அன்னைக்கு நீ வேணும்னு நினைச்சு எடுக்க போகும் இந்த பிள்ளை. ஐயோ சிலுக்கு, என்னாச்சு? சாம போறமா, நீ வேற ஒண்ணு. இரும்புறல, தண்ணி வேணுமான்னு கேள. எப்படி உனக்கு நான் புரிய வைக்கிறது லாங்குவேஜ? ஓ, இரும்புறியா? அப்பா, இந்த புள்ளைக்கு புரியத்துக்குள்ள இரும்பியே போய் சேர்ந்துருவோம் போலயா. ஏ சிலுக்கு, தண்ணி குடிக்கிறியா? தண்ணி, பச்சை தண்ணி எடுத்துட்டு வரவா, சுடு தண்ணி எடுத்துட்டு வரவா? பச்சை தண்ணி வேணுமா? கடவுளே, இந்த புள்ள சாவரவங்களுக்கு தண்ணி கொடுத்து காப்பாத்துவோம் இல்லாம என்ன தண்ணி வேணும்னு கேட்டு கொன்றும் போல மேற்கொண்டு. கொஞ்சம் பலமா இரும்பல போடுவோம்.
ஒரு நிமிஷம் இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். போமா முதல்ல. போயிடுச்சு இந்த புள்ள. இந்த பையன் என்ன பண்றான்னு தெரியலையா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. ஹலோ மிஸ்டர் கௌதம் என்கிற ராஜேஷ்குமார். ஹலோ, நான் பேசுறது கேக்குதாப்பா? ஹலோ சிலுக்கு, சொல்லுடாமா சிலுக்கு, என்னாச்சு? ஃபோன் பண்ணியிருக்கேன். சிலுக்கு ஃபோன் வச்சிருக்கான். ஃபோன் பேச தெரியுமா? அந்த அளவுக்கு இவன் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான். சொல்லுடாமா. பேசினா மட்டும் புரிய வாடா போகுது, எப்பவும் போல வந்து சேருடா. என்னாச்சுடாமா? என்னடா உன்னை கொடுமை பண்றாளா? எங்க இருக்க? ஐயோ, அவ உன்னை கொடுமை பண்ணிட்டு வந்தாண்டா, காப்பாத்த ட்ரை பண்றேன். எழுத்தாப்புல உட்காந்துருக்கிறவன் உன் நண்பன்லடா, சூனியக்காரன். இந்த சிலுக்கு புள்ள என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஏதோ ஊங்குது, ஆனா இவனுக்கு ஏதோ சிக்னல் மட்டும் கொடுக்குது, தெரியுது என்ன? சிலுக்குமா வரவாடா? ஐயோ, சிலுக்கு இவனை கூப்பிடுது போலயே. கூப்பிட்ட எல்லாம் வீணா போயிடுமே. இங்க பாரு மச்சான், உனக்கு இப்ப நான் முக்கியமா இல்ல புதுசா வந்த உன் சிலுக்கு முக்கியமா? இந்த கேள்விக்கு நான் எப்படிடா பதில் சொல்லுவேன்? சொல்றான் ஓனரே, நான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் உன்னை டைவர்ட் பண்ண பாக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சிலுக்கு போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன்டா. போ போ போண்ணா போ. இதுக்கப்புறம் என் மூஞ்சில முடிக்காத. நீ போய் சிலுக்கு கூட இரு. இதுக்கப்புறம் நான் உனக்கு தேவையில்ல. நீ சிலுக்குவே பாத்துக்கண்ணா. டே அப்படி சொல்லாதடா. என்ன சொல்றேன்? எனக்கு கம்பெனி கொடுத்துட்டு போன்னு தான் சொல்றேன். ஏன் நீ குடிச்சிட்டு போய் உன் சிலுக்குவை பாரு. சொல்ல மச்சான், எனக்காக இப்ப கம்பெனி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அது வந்து மச்சான், இல்ல இது இதுக்கப்புறம் சரி வராது. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, ஏதோ மாஸ்டர் பிளான் போடுறான் போலயே. டேய் இதுக்கு மேல பொறுமையா இருக்க என்னால முடியாது மச்சான். உன்கிட்ட கெஞ்சவும் என்னால முடியாது மச்சான். கௌதம் எனக்கு வெளில வரணும்னா வச்சிருங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. முடிஞ்சு போச்சு. I am very happy. Start music. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. என் ஓனர் இன்னைக்கு செருப்படி வாங்க போறான், அதை எப்படி நானும் பார்த்து இங்க ஆறுதல் சொல்ல. இதுக்கு மேல இங்க இருந்தா மரியாதை இல்ல, ஓடி போயிடுவோம். இனி நடக்கிற சம்பவத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நடுவுல போனோம் அப்படின்னா நடுவுல நிற்கிற நம்ம நாசமா போயிடுவோம். இந்த கார்த்தி பைய பிளான் பண்ணி இவனை கோத்து விட போறான் பொண்டாட்டிக்கிட்ட. அப்படி இருக்கும்பொழுது நம்ம நடுவுல இருந்தோம் அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு நடுவுல நம்ம தான் மாட்டிக்கிட்டு சாவணும். அதனால சிலுக்கு இந்த வீட்டுல யாருக்குமே தெரியாத ஒரு மூலையில போய் படுத்து தூங்கிடு. காலையில எழுந்து ஓனர் இருந்தா பாப்போம், இல்ல அவ்வளவுதான். ஏன்னா இருந்தா சிலுக்குக்கு, இல்ல சாமிக்கு. சிலுக்கு ஓடி போய் பதுங்கு. சரக்கு தீந்து போச்சடா. ஆமாச்சான், உனக்கு என்ன வேணுமா? ஆமா, குடிக்கணும்னு முடிவு பண்ணி குடிக்க வச்சுட்டேன். அதை ஃபுல்ஃபில்லா குடிக்கணும்ல. வேணாம் மச்சான், இந்த தெளிவு போதும்னா. இல்ல எனக்கு வேணும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு டாக்டரே. ஆல்கஹால் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆமாம்ல மச்சான், இங்க பாரு மச்சான், இந்த பாட்டில கூட போட்டிருக்குல்ல குடியே கெடுக்கும்னு. ஆனா என் குடி ஏற்கனவே கெட்டு போய் தானடா நிக்குது. இந்த குடிச்சா என் உடம்பு நாசமாகும், என் மனசு நாசமாகும், என் லைஃபே நாசமாகும் தெரியுமா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மச்சான் குடிச்சேன்? எங்கடா குடிச்சேன்? போதும்னு சொன்ன, வேணான்னு சொன்ன. நீ தானடா வேணான்னு சொன்னதையும் கேட்கல, போதும்னு சொன்னதையும் கேட்காம வாயில ஊத்தி விட்ட. இப்ப என்ன குடிக்க வச்சுட்டு தத்துவம் பேசுறியாடா? நான் மட்டும் இப்ப அந்த ராட்சசி கிட்ட போனேன் அப்படின்னா சிக்கி சீரழிஞ்சிருவேன். அது உனக்கு புரியுதா? ஆனா ஒண்ணு மச்சான், அவளை பத்தி வெளியில எதுவுமே பேசக்கூடாது, அவளை பத்தி எதுவுமே நினைக்க கூடாது அப்படின்னு டெய்லி நான் 100 தடவை சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? மச்சான் அப்படி என்ன குடிக்க வச்சு போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்றியாடா? ஓன் சொல்லு, இல்ல ஓஹோன்னு சொல்லு. எதுக்கடா எல்லா பக்கமும் சுத்தி தலையாடுறேன்? இலக்கியமேல உனக்கு அவ்வளோ பயமாடா? பயம்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு மாதிரியான நடுக்கம். அதுக்கு பேர் தானே மச்சான் பயம்.
பயம்னா வேறடா, சும்மா நடுக்கம் அப்படின்னா அது ஒரு மாதிரி அவளை பார்த்து பயப்பில்ல. ஆனால் என் மனசுக்குள்ள அவன் மேலே வச்சிருக்கிற பாசம், அந்த பாசம் வெளியே வந்துருமோன்னு பயமா இருக்கு தெரியுமா? ஏய் இங்க இருந்து சிலுக்குவ காணோம். சிலுக்கு சிலுக்கு எங்கடா போன? இவனுங்க என்ன பண்றானுங்க? ஒருவேளை கௌதம தேடி சிலுக்கு போயிருப்பாளோ? இல்லையே, இப்படி அந்த பக்கம் தாவி போயிருப்பா. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க? டேய், குடிச்சிட்டானா? அவ பண்ண காரியம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளை பார்த்தாலே இப்ப எரியுது தெரியுமா? ஆனா 1 வருஷம் 2 வருஷம் இல்லைல்ல மச்சான், 20 வருஷமா என் மனசுக்குள்ள அவளை எந்த அளவுக்கு பொக்கிஷமா பார்த்துருக்கேன் தெரியுமாடா? அவளை எந்த அளவுக்கு நான் மனசுக்குள்ள வச்சு கோட்டை கட்டியிருக்கேன் தெரியுமாடா? அதை எப்படிடா ஒரு நிமிஷத்துல மறக்க முடியும்? மறக்க நினைக்கும் போது இப்படி கோவமா வருதுடா. டேய் மச்சான், நான் உன் மேலேயும் இந்த ரோஹித் ப்ரோ மேலேயும் நான் கோவமா இருக்கேன் தெரியுமாடா? மச்சான் அப்படியே அவன் மாடர்ன் ட்ரெஸ் போடுறத பார்த்தே நான் பழகிட்டேன். சரி, அப்படி அவன் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கும் பொழுதே என் பாசத்தெல்லாம் உள்ள இருக்கிறத வெளியில சொல்லணும் போல பரித வச்சுட்டு தான் இருப்பேன். ஆனால் இப்போ நான் அவன் மேலே கோவமாயிட்டேன்னா அதனால கோவமா இருக்கிறதுனால அவளை பற்றி எதுவும் நினைக்கக்கூடாது, அவள் மூஞ்ச கூட சரியாக பார்க்கக்கூடாதுன்னு நான் கோவமாவே தான் மச்சான் இருக்கேன். அப்படி கோவமா இருக்கிற எனக்கு நீங்க டெஸ்டிங்கை போடுற மாதிரி என்னடா டே கொண்டாடுறீங்க? மச்சான் அது எத்தனைக்கு டேடா? அது கொண்டாடி தான் ஆகணும். எல்லா ஆஃபீஸ்லையும் கொண்டாடுவாங்கடா. நான் கூட லவ் ஃபெயிலியர் தானே மச்சான். எனக்கு கூட என் ப்ரோ இந்த டே வச்சதில்ல கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. அதுக்குன்னு அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாராடா நம்மளை பத்தி? புரிஞ்சுக்கலன்றியா? 100 out of 200% புரிஞ்சுக்கலாம் மச்சான். அப்பா அவ அழகுல மயங்கி நாளைக்கு மனசுல இருக்கிறதுல சொல்லிடுவியோ? உன் கண்ணுக்கு அந்த புள்ள அவ்வளோ அழகாவா தெரியுது. அழகா தான் தெரியவான். யோசிச்சு பாரு, புடவை கட்டி பூ வச்சு குங்குமம்லாம் வச்சா எப்படி இருப்பா? இப்போ மாடர்ன் ட்ரெஸ்லேயே அவன் மெயின்டைன் பண்ணுறேன்னு இந்த குங்குமம் பூ இதெல்லாம் வச்சுட்டு தான் மச்சான் சுற்றுறான். அதனால என் கண்ணுக்கு மூக்கு மொழியுமா இன்னும் அழகா தெரியல தெரியுமா? அப்போ அவள் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே? அவள் அழகு தான், அப்புறம் பேரழகு தான். ஆனால் அவளை பிடிக்காது. புரியுதா? பிடிக்காது, ஆனால் பிடிக்கும். பிடிக்காது இல்லை, பிடிக்காது. இப்போ எழுந்து தானா இல்லை கெட்ட போகணும், எப்படி போக வைக்கிறது? மச்சான் உனக்கு தான் தைரியம் அதிகமாகிடுச்சுல, அதனால போய் அவகிட்ட புடவை கட்டாதடி, அப்பெல்லாம் நீ கட்டினா என் பொண்டாட்டியே கிடையாது அப்படின்னு சும்மா மாட்டி பாருடா அப்படின்றா. ஆமாண்டா, உன் சிலுக்கு வேற ஏதோ பிரச்சனை நடந்துச்சுல, போய் அதை நீ கேட்கணும்ல. ஆமாந்தாண்டா, போய் அவளை புடவை கட்டாதன்னு சொல்லிட்டு அப்படியே உன் சிலுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வா. நான் எங்கே வெயிட் பண்றேன்? இப்போவே போகிறேன்னா என்னை உசுப்பேத்திரியா அப்படின்னு இப்போவே நான் போய் கேட்குறேன்டா அவகிட்ட. போய் சண்டை போடுறேன். ஏய் நீ எதுக்கிட்டி புடவை கட்டணும்? நீ அழகா இருந்தா நான் எப்படி உன் மேலே காதலாக இருப்பேன்னு பார்க்கறதுக்காக நீ கட்ட போறியா அப்படின்னு சொல்லி நான் அவகிட்ட கட்டவே கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அவளை திட்டிட்டு வரட்டான். பெஸ்ட் ஆஃப் லக்கு மச்சான். ஆனால் எனக்கு ஒரே மயக்கமாக வந்துட்டான் ரொம்ப நாள் கழிச்சு குச்சதுனால. என்ன நீ ட்ராப் பண்ணுவியா? ஷுவர் மச்சான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பண்றதுலாம் இருக்கட்டும், நீ எங்க போன இவ்வளவு நேரம்? அண்ணன் எங்கடா விட்டு வைக்கிறான், அவன் கூட சுத்தத்துக்கு ஏதோ நேரம் கரெக்டா இருக்கு. சரி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வருவோம், நீனும் தூங்கி இருப்பேன்னு நினைச்சிட்டு வந்தான். இங்க என்னடா உனக்கு ஊத்தி கொடுத்து ஏதோ கதையை கிளப்பி விட்டுட்டு இருக்கேன். நானும் தான் குடிச்சேன் ப்ரோ. குடிச்ச முகரக்கட்டை எங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த நாய் உன்னை நம்பி எப்படி குடிச்சதுன்னு தெரியலையே. சரி வரும்னு அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். அடி வாங்குறானோ இல்ல அன்பால இணைகிறானோ எதையோ பண்ணி தொலைக்கிட்டோம். ஆனா என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்போம். ஏன்னா இது புருஷன் பொண்டாட்டி சண்டை, அதுக்கு மேல எப்படி போகும்னு தெரியல. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம்.
சிலுக்கு எங்கடி? என் சிலுக்கு எங்கன்னு கேட்டேன். கௌதம் உன்னை உண்மையில நான் கஷ்டப்படுத்துறேனாடா? ஏன் அது மேடம்க்கே தெரியலையா? நான் குடிச்சிட்டு வந்து சொன்னாதான் உனக்கு தெரியுமா? டேய் எனக்கு எப்படி உன்கிட்ட பேசுறதுன்னு தெரிலடா. எப்படி பேசுறதா எடி? உனக்கு எப்படி பேச தெரியும் தெரியுமாடி? உனக்கு ஆட தெரியும், பாட தெரியும், ஓட தெரியும், என்னை தூக்கி வச்சுக்க சொல்ல தெரியும், எனக்கு கிஸ் பண்ண தெரியும், ஐ லவ் யூ சொல்ல தெரியும், உனக்கு எல்லாமே தெரியும்டி. ஆனால் வேணும்னே அது எதையும் நார்மலாக இருக்கிறப்ப சொல்ல மாட்டேன் தெரியுமா? நீ சொல்லணுன்றதுக்காக நான் டெய்லி சரக்கு வாங்கிட்டு வந்து உன் வாயில அடி ஊற்றி விட முடியும்? ஏய் நீ என்ன வேணாலும் சொன்ன, ஆனால் நான் உன்கிட்ட ஐ லவ் யூ எப்படா சொன்னேன்? எப்போ சொன்னியா? அம்மா நான் எப்போ சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்னை லவ் பண்ணாதானே ஐ லவ் யூவே சொல்ல முடியும்? பைத்தக்காரி ஏன்? உண்மையாதான்டா நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இதோ கோமா இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ ஏதோ கொஞ்சம் கருணை காமிச்சிட்டு இருக்கேன், அதுக்குன்னு ஐ லவ் யூ சொன்னலாம் நீ போய் சொல்லுவியா? கருணை காமிக்கிறியா? பெரிய மகாராணி இவங்க கருணை காமிப்பாங்கன்னு நாங்கள் அப்படியே உட்காந்துருக்கோம் பாரு. ஆமாண்டா, நான் சொன்னாலும் சொல்லலனாலும் மகாராணி தான். உன்னை சொல்லி கொடுத்தான்லன்னா நீ சொல்றது எல்லாம் கரெக்டு, நீ செய்யறது எல்லாம் கரெக்டுன்னு உன்னை வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்கடி. அவள் இல்லாமல் என் குடும்பத்தை பற்றி பேசாதடா. அப்படிதான் பேசுவேன். உன்னெல்லாம் எதுக்கடி பொண்ணா பெத்தாங்க? உன்னை எதுக்கடி என் கண்ணில் காமிச்சாங்க? நான் ஏன்டி பைத்தியக்காரன்ட்டு 20 வருஷமா சுத்தினேன் சொல்லுடி. அதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். உன்னே சுத்த சொன்னா 20 வருஷம் சொல்லிட்டு இருக்க, அதுல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா? ஞாபகம் இருக்காது. ஏன் ஞாபகம் இருக்க போது? நீ இந்த பைத்தியக்காரியாச்சு, உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஆனாண்டா அவனும் வேணும் தாண்டி சொல்றேன், வேணாம் தானே சொல்றேன். போய் தொலைக்க வேண்டியதுன்னு எதுக்கடி என் பக்கத்துல இருந்து நீ எழுத்தாப்புல இருந்து எதுக்கடி என்ன கடுப்பேத்துறேன்? இங்க பாரு கௌதம், பார்க்க முடியாதுடி, ஒன்ன பார்க்க முடியாது. ஏய் இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கட்டின தாலி எங்கடி? கழட்டி வச்சுட்டேன். கழட்டி வச்சிட்டியா? அமெரிக்கனியனா ஆப்கானிஸ்தானா கல்யாணம் இந்த ஊருக்கு ஊரே. அதான் சொல்றேன்ல, நீலாம் பொண்ணே கிடையாதுடி, நீலாம் பொண்ணே கிடையாது. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் மேலே நான் கோவமாக தான் இருந்தேன். அந்த நாய் திருப்பி குடிக்க வச்சு என்னை சமாதானப்படுத்துறேன்னு திருப்பி என்னை கடுப்பேற்றி பார்த்துச்சுல, அந்த நாயை நான் இதுக்கப்புறம் மன்னிக்கவே மாட்டேன். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ? பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? எனக்கு அந்த சோதனையை பத்தியா பைத்தியக்காரன் என்ன பாடிக்கிட்டு இருக்கான்? மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரணியல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக்கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும். என்னையே சோகையிடம் பட வச்சுட்டானுங்களே. ஆமா இந்த மிஸ்டர் பிளாக் எங்க போனாரு? இவரை கொஞ்சம் நோட் பண்ணணும்னா. சிலுக்கு எதுக்கு என்ன இங்க கூப்பிட்டு வந்தேன்? ப்ரோ உன்னை சிலுக்குவா கூப்பிட்டு வந்தா? ஆமாண்டா, ஏதோ இந்த சிக்னல் கொடுத்தா வா மாடிக்கு போலான்ற மாதிரி. மாடிக்கு வந்து பார்த்தா இங்க நீங்க கூத்து கட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்ல, சிலுக்குக்கு ஓனர் மேல கொஞ்சம் ஓவர் பாசம், அவனை குடிக்க விடாமலாம் தடுத்துச்சு தெரியுமா? ஓ மை காட், அப்படியே சிலுக்கு? அடுத்தது எங்க அந்த நாய் புரிஞ்சுக்கிச்சு, குடிச்சிட்டு ஆசமா தான் போச்சு. ஏய் சின்சான், நீ எதுவும் கவுண்டர் கொடுக்கலையாடா? குரல் சரியில்லப்பா. ஓஹோ, அப்படியே நான் பேசுறது புரிஞ்சுக்கிச்சு ஓஹோன்றான். பட் இருந்தாலும் நம்ம கோவப்படக்கூடாது. அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதி அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி. இவன் ஒரு பைத்தியக்காரன், என்ன நடக்குதுன்னு தெரியாம அமைதி அமைதின்றான். இந்த சஞ்சய் ப்ரோ மேல கௌதம் சொன்ன மாதிரி டவுட் இருக்க தான் செய்யுது. என்னதான் அண்ணன் கூட போனேன்னு சொன்னாலும் பிளாக் ஷர்ட் எப்படி ஒயிட் ஷர்ட்டா மாறிச்சு? ப்ரோ என்னடா பிளாக் ஷர்ட் தானே போட்டிருந்த, இப்போ எப்படி ஒயிட் ஷர்ட்டு? மாட்டிக்கினாரு ஒருத்தரே, இவரை காப்பாத்தணும் கத்தரே. அது என் ரோஹித்துக்கு பிடிக்கலடா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போட முடியும்? எனக்கு ரோஹித்தோட சந்தோஷம் தான் முக்கியம். அவன் சந்தோஷத்துக்காக நான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டேன். அப்ப ரோஹித் ப்ரோக்காக தான் போடுவேன், அப்படிதானே? இவ்வளவு நாளா ரோஹித் ப்ரோ உன்னை கேட்கலையா? இப்பதான் கேட்கிறாரா? பைத்தியக்காரன், அந்த சண்டையை பார்க்கறதுக்கு கூட்டு உட்கார வச்சியா இல்ல இப்ப என்கிட்ட சண்டை போறதுக்கு கூட்டு உட்கார வச்சியா? ரெண்டுமே தான். நான் பிளாக் ஷர்ட் போட்டிருக்கும் போது நீ எப்படி ப்ரோ ஒயிட் ஷர்ட்டுக்கு மாறலாம்? பாரு கார்த்தி, என்னதான் நீ என் தம்பியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு ரோஹித் தான். என் ரோஹித் சொல்றதை தான் நான் கேட்பேன், அதுக்கப்புறம் தான் தம்பியா இருந்தாலும் யாரா இருந்தாலும். ஹோ அப்படி, சரி சரி. ஆமா சரக்கு அடிக்கிறியா ப்ரோ? இன்னொரு பாட்டில் இருக்கு. சந்தேகம் இருக்கு, அவனுக்கு ஊத்தி விட்ட மாதிரி உனக்கு ஒரு நாள் ஊத்தி விடுறான்னு அன்னைக்கு கிளியர் ஆயிடும் சந்தேகம். ஏதோ நான் அன்னைக்கு போதையில் இருந்ததுனால நீ என் கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்ட. பட் அன்னைக்கு நான் மட்டும் தெளிவா இருந்தேன், நீ போதை ஆனதுக்கு மொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்திருப்பேன். அப்ப நம்மளே கார்த்தி இப்ப காலையில அவன் முன்னாடி விட்டு கொடுக்க வேணாமே. என் சஞ்சய் ப்ரோ பாவன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணேன். மற்றபடி எனக்கு ஒரு பர்சன்ட் டவுட் இருக்குன்னு அவன் மேல.
ஓ மை காட், நாளைக்கு இருக்க ஆஃபீஸில் உனக்கு ஏன்டா அப்படியே? நாளைக்கு என்ன கலர் ஷர்ட் போட போகிறேன்? அது எனக்கு தெரியாது. ரோஹித் என்ன எடுத்து வச்சிருக்கானோ அதை தான் போடுவேன். ஆனால் வேஷ்டி சட்டை கட்டுவேன், அப்படித்தானே? அது அப்படிதான். பார்க்குறேன். நாளைக்கு யார் யார் என்னென்ன கூத்து கட்டி அடிக்கிறீங்கன்னு மட்டும் பார்க்குறேன்னா டே சண்டை பெருசாகிடும் போலையே. அவள் எப்பயுமே அப்படிதான் ப்ரோ. அவள் மேலே இருக்கிற தப்பை ஒத்துக்கவே மாட்டான். ஆர்கியூமெண்ட் பண்ணியே சாவடிப்பா. இப்பயும் ஆர்கியூமெண்ட் தான் பண்ணுவா. அதான் சொன்னேன், ஃபைட்டு கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் போகும். பட் இப்போ இவங்க புருஷன் கொண்டாட்டி ஆனதுனால மேபி அந்த பேச்சுவார்த்தையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். அப்படி சீன் ஆகும்போது நம்ம கிளம்பிடுவோன்னு. சீப்பானா நீ போ. நான் மட்டும் என்ன உட்காந்து ஃபுல்லாக சண்டே பார்க்குறேன். நான் சொல்கிறேன், அவன் என்ன ஸ்டார்டிங்கில் பேசுறான்னு கேட்டுட்டு வரேன். மற்றபடி யார் வீட்டு விண்டோவையும் நான் எட்டி பார்க்க மாட்டேன்னு. ஓ அப்படியே சரி பாக்குறேன்னா. பெஸ்ட் ஐடியா. ஃபர்ஸ்ட் கார்த்தி மாமா கிட்ட பேச்சுவார்த்தை நிறுத்து. அப்பவே நீ எல்லாம் வாழ்க்கையில உருப்பிட்டுருவேன்னு. அவன் என் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட பேசுவேன் பேசாமல் போவேன். அதை பற்றி உனக்கு என்னடி? நீ தான் சொன்ன உன் வாழ்க்கை நாசமாக்கிட்டாருன்னு. அப்படிதான் சொல்லுவேன், ஆனால் இப்படியும் பேசுவேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் மகாராணி உங்கள் கதைக்கு வாங்க. ஐ லவ் யூ எதுக்கடி சொன்னேன்? எப்படா சொன்ன? இந்த அடி சொன்னேன். நீ தான் சொன்ன நீ குடிச்சேன்னு சொல்லிட்டு உன் மான மரியாதை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை பத்திரமா புத்தி பாதுகாத்தல அன்னைக்கு சொன்னேன். நான் சொல்லல. சொன்னடி. நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்லலன்னு சொல்லிட்டு திரும்ப நீ சொன்னா நீ சொன்ன மட்டும் அது உண்மையாக போதே. சரி இப்ப சொல்லு. இப்ப சொல்லட்டா? வேணாம் நான் தெரியாம கேட்டுட்டேன். நீ சொல்லவே சொல்லாத. உன் வாயிலேருந்து அந்த வார்த்தை இதுக்கப்புறம் வாழ்நாளைக்கு நான் கேட்கக்கூடாது. நான் தான் சொல்லியிருக்கல உனக்கு தண்டனை கொடுப்பேனே. கௌதம், நடந்த பிரச்சனைலாம் விடு கௌதம். தெரியாம நடந்த இன்சிடென்ட்டு. ப்ளீஸ் ஒரு நாள் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாமா? முடியாதே, பேச முடியாது. நான் ஏன் உன்கிட்ட பேசணும்? நீ ஏன் என்கிட்ட பேசணும்? உனக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? எந்த சம்மந்தமும் இல்லை. பத்தியா, நான் கட்டின தாலியை கழட்டி போட்டுட்டு நடி சுத்துறேன். அந்த தாலியோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடி உனக்கு? நீ குடிச்சப்போவாது உன் மனசுல இந்த காதல் வெளில வந்துச்சு. நான் குடிச்சப்போ உன் மேல இருக்கிற வெறுப்பு மட்டும்தான் வெளில வரும். புரியுதா? ஏய் எங்கடி கழட்டி போட்டேன் இந்த தாலியை? குட்ரி. அது தெரியல. தெரியலையா? உனக்கு அவ்வளோ விளையாட்டா இருக்காடி. நீலாம் சைக்கோ பைத்தியக்காரி. இருந்துட்டு போறேன். எனக்கு தெரியாது. நான் கட்டின தாலி எனக்கு வேணும். என் ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்துல என் பொண்டாட்டியா வர போறவளுக்கு ஆசையா வாங்கினது. அதான் கட்டிட்டியே பொண்டாட்டியா வந்தவளுக்கு. பட் நீ அதுக்கு தகுதி இல்லாதவன். மரியாதையா தாலியை கொடுன்னு கேட்டேன். தூக்கி போட்டேன்டா. எங்க கிடக்குன்னு தெரியல, தேடி தரேன். உங்ககிட்ட பேசினா ஒன்றும் ஆக போறதில்ல. எவன் உனக்கு ஊற்றி கொடுத்தானோ அவங்ககிட்டே போய் கொஞ்சம் கொள்ளாவே இல்லை சண்டை போடு. புரியுதா? தேவையில்லாம என்கிட்ட வந்து பம்பால் தட்டு நிற்காத. ஏய் என் சிலுக்கு எங்கடி? எனக்கு தெரியாது. உன்ன மாதிரியே வர சிலுக்கும் நடிக்க ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு தண்ணி கேட்டா? திடீர்னு எங்க காணாம போனா எதுவுமே தெரில. தண்ணி கேட்டாளா? என் சிலுக்கு தண்ணி கேட்டாளா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கலையா? ஐயோ என் சிலுக்கு தண்ணி கேட்டாளா? ஏய் மரியாதையா பேச சொல்லிட்டேன். சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. நானும் ஓரளவு பொறுமையா பேசலான்னு பாக்குறேன். ஆனா நீ என்னை கட்டுப்பேத்தி தான் பாப்ப போல. இப்போடா உங்ககிட்ட எல்லாம் குடிச்சாலும் பேச முடியாது, நீ குடிக்காம இருந்தாலும் பேச முடியாது. கடைசி வரைக்கும் நான் என்ன பேச வரேன்னு உனக்கு புரிய போறதும் கிடையாது. அதனால உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். நான் கிளம்புறேன். எங்கேயாவது மாட்டிட்டு சாவு. விட முடியாது. பேசிட்டு தானே இருக்கான். பேசிட்டு போடி. நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும் சொல்லு? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. நான் பேசுறத உன்னால கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா பேசணும்? கையை விடுறான். பேசிதான் ஆகணும். ஏன்னா இப்ப நீ பொண்டாட்டினா உனக்கு அடிமையா இருக்க சொல்றியா? சொல்ல உனக்கு அடிமையா இருக்க சொல்றியா? அப்படிலாம் இந்த லக்கியாவை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. மாண்டி அடிமையா இருக்கணும் தான் இருக்க முடியாது. நீ எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னு தெரியுமாடி? அவ்வளோ வெறுக்க வச்சுட்டடி. உட்காந்து பேசலான்னு சொல்றேன்ல, அது உன்னால முடியாது. ஆனா நீ பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்ப, அப்படித்தானே? ஆமாண்டி பேசுவேன், பேசிக்கிட்டே தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். உன் மனசை குத்தி காமிச்சிட்டே தான் இருப்பேன். எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? நீ கிடைக்காமலே போயிருந்தா கூட இப்படி நான் வந்திருக்க மாட்டேன்டி. ஆனால் வாழ்க்கையில் நீ கிடைச்சி நீ இப்படி மரண வேதனை மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறதுக்கு நீ என் லைஃப்பில் கிடைக்காமலே போயிருக்கலாம்டி. பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி, கண்களை வருடும் தேனிசை. சிலுக்குமா, உனக்கு ரியாலிட்டி என்னன்னு புரியல. உன் ஓனர் இப்போ அழுகுறான் அப்படின்னா உன் மனசுல இருக்கிற சோகம் கோவம் எல்லாம் வெளியில வந்துடும். குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பையை வேணா கிளீன் பண்ணிடலாம். பட் மனசுல இருக்கிற குப்பை வெளியில வரணும். மனசுல இருக்கிற டிப்ரெஷன் வெளியில வரணும். மனசுல இருக்கிற கவலை எல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா ஒரு மனுஷன் அழுவணும். இப்போ அழுவறதுக்கான தெரப்பி தான் உன் டாக்டருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீ ஃபீல் பண்ணாத. இப்போ அழுது முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நடக்காது. மேபி கொஞ்சம்
டேய் இதுங்க ரெண்டு என்னடா அழுவுது? இலக்கியா கழுவலாம் தெரியுமாடா? கல் நெஞ்சத்துக்குள்ளேயும் காதல் வரத்தானே ப்ரோ செய்யும். உனக்கு வந்த மாதிரி டேய் உண்மைதான் ப்ரோ அவன் சொன்னது. தீவிரமா திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படிலாம் யோசிக்காத சாமி. இல்ல இல்ல யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏச்சி வாயமுடு. ஏய் ரொம்ப அழுவுதுடா ரெண்டும். அழுவட்டும் ப்ரோ, நீ வேணா பாரு. இப்போ உடனே ரெண்டு ஆங்கிரி ஆகும். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. ஏன் வாய முடுப்பா இவன் ஒருத்தன். டேய் உண்மையிலே இலக்கிய அழுகிறத பார்த்தா கஷ்டமா தான்டா இருக்கு. அந்த புள்ள எப்பயுமே வரப்பா சுத்திட்டு இருக்குமா? அந்த புள்ள மனசுக்குள்ளேயும் இப்படிலாம் ஒரு சில விஷயம் இருக்கும். அதுக்காக அவ அழுவான்லாம் நான் யோசிச்சு பார்க்கல. நீ சொல்ற மாதிரி கௌதம் யோசிச்ச மாதிரி இந்த புள்ள சின்சியரா தான் கௌதம லவ் பண்ணிருக்குமோ? அவன் கௌதம சின்சியரா தான் லவ் பண்ணான். பட் அதை வெளியில தான் சொல்லல. பட் இவன் சொல்றத பார்த்தா ஒரு நாள் ரெண்டு காணாம போச்சுங்கல்ல, அன்னைக்கு இலக்கியா பயங்கரமா குடிச்சிருக்குது. அன்னைக்கு தான் ஏதோ வளரிட்டு ஐ லவ் யூலாம் சொல்லியிருக்குது. அதை தான் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். இல்ல நம்மள்ட்ட கூட சொல்லாம இந்த புள்ளைய எங்க கூட்டு போனான்டா. ஆனா எங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லல. இப்பதான் தெரிய வருதுன்னா அன்னைக்கு அந்த புள்ள குடிச்சிட்டு இவனை வச்சு செஞ்சிருக்குது. அதன் விளைவுகள் தான் இப்போ அவன் திரும்ப ரிட்டர்ன் செஞ்சுட்டு இருக்கான். உன் கூட எப்படிலாம் வாழணும்னு நினைச்சேன் தெரியுமாடி? ஆனா என் கனவெல்லாம் ஆசிட் ஊத்தி கருகிட்டடி. கௌதம் உன்கிட்ட பேசணும்டா, தெளிவா என்கிட்ட பேசுறியா? முடியாது, பேச மாட்டேன். நான் அழுவேன், நான் புலம்புவேன், நீ கேளு. ஆனால் உனக்கு அதுக்கான வாய்ப்பை நான் தரவே மாட்டேன். காலத்துக்கு நீ யார்ட்டையும் அழுகவும் முடியாமல், காலத்துக்கு எதையும் தெரிஞ்சுக்கவும் முடியாமல் நீ இப்படியே தான் நிற்கணும்னா. கௌதம் ப்ளீஸ்டா, நம்ம ரெண்டு பேரும் பேசலாம். முடியாதுடி, முடியவே முடியாது. முடியாது, நான் அப்புறம் எதுக்கு தண்ணி அழுகுறேன்? விட்றா, நான் போறேன். விட்ட முடியாது. மரியாதையை நான் கட்டின தாலியை கொடுத்துட்டு போடி. உனக்கு தாலிலாம் தேவையில்ல. அதான் தோ பொட்டு வச்சிருக்கே சீன் போடுறதுக்கு, தோ பூ வச்சிருக்கே சீன் போடுறதுக்கு, அதுவே போதும். நான் கட்டின தாலியை கூட்டுறி எவ்வளோ ஆசாசி அந்த தாலியை வாங்கினேன்னு தெரியுமாடி? இதெல்லாம் பார்த்தா உனக்கு சீன் போடுற மாதிரியா தெரியுது? ஆமா, பக்கா சீன் போடுறதுக்காக தான் வச்சிருக்கேன். பக்கா சீன் கிரியேட் பண்றதுக்காக தான் வச்சிருக்கேன். உங்க அம்மா கஷ்டப்படுவாங்க, எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக, வெளி தோற்றத்துக்கு மட்டும் நடிப்புக்காக வச்சிருக்கேன். அப்படி சொல்லாதடா. அப்படி தாண்டி சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். நீ ஒரு நடிப்புக்காரி, நீ ஒரு நடிப்புக்காரி, நீ ஒரு நடிப்புக்காரி. கட்டின தாலியை கழட்டிட்டேன்னு சொல்றியடி. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கழட்டிட்டேன்னா என் கூட பேச நீ ரெடியா இல்லைல்ல? இல்ல. அப்ப கழட்டிட்டேன்னா போடா, கழட்டி தூக்கி போட்டுட்டேன். ஏய் விட்றான்னு சொன்னேன், விட்றா மரியாதையா? திரும்பவும் சொல்கிறேன், நான் கட்டின தாலி எனக்கு வேணும். அதை கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போ, புரியுதா? உனக்கு சீன் போடுறதுக்கு இந்த புட்டும் பூவும் போதுன்னு நான் தான் சொல்கிறேன்ல. திரும்ப திரும்ப சீனுன்னு சொன்னேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு விருப்பம் ஒன்று இருந்தால் தான் வைக்க முடியும், புரியுதா? அப்படிதான் நீ வைக்கலன்னு சொல்கிறான்ல. உன் விருப்பத்துக்காக நீ வைக்கல, உனக்கு பிடிக்கும் நீ வைக்கல. நீ எல்லாருக்கிட்டையும் சிம்பதி சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் வச்சிருக்க. நீ சீன் தான் போடுற, நீ நடிக்கிற. நீ சொல்லாதடா. அப்படி தாண்டி சொல்லுவேன், நடிக்கிறேன் நடிக்கிறேன் நடிக்கிறேன். கையறா. என்ன நீ கோமான நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? கையேடுறான்னு சொன்னேன். முடியாது. கொண்டுடி கொண்டுடு, உன் கையாலே போய் சேர்றேன். உன் கூட ஒரு நாளும் வாழ்ந்து என் காதலை நினைச்சு நான் வந்து சாவறதுக்கு போய் சேர்ந்துடுறேன்னா. கௌதம், திரும்பவும் சொல்லிட்டேன், உன்கிட்ட நான் பேசுறேன், ஒழுங்கா திரும்ப பேசு. ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். நான் பேச மாட்டேன்டி, உன்கிட்ட பேச மாட்டேன். இங்கே பாரு கௌதம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இருக்கிற கேள்விலாம் 20 வருஷமா உனக்கு எப்படி என்ன தெரியும்? என் மைண்டுக்கு ஒன்றுமே வர மாட்டேதுடா யோசனை பண்ணா. வராது, வரக்கூடாது. அப்படியே உனக்கு வந்தால் கூட மயக்க ஊசி போட்டு உன் மெமரியெல்லாம் லாஸ் பண்ணி விட்டுருவேண்டி. ஏய், உனக்கு வரக்கூடாது, உனக்கு எந்த ஞாபகமும் வரக்கூடாது, புரியுதா? இங்கே பாருடா. ஏய் இங்கே பாருடி, நான் கட்டின தாலி எனக்கு வேணும்னு கேட்டேன், மரியாதையை கூட்டுறி. டேய், நான் தான் கழட்டி தூக்கி போட்டேன்னு சொல்கிறேன்ல, இப்போ எதுக்கு தாலியை கேட்குறேன்? ஏன் அப்படியே கொடுத்தா எடுத்துகிட்டு போய் வேறு எவ கழுத்துலையாவது கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்க போறியா என்ன? அதான் எவளையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, ஏன் கூட தான் உன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டல. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு அந்த தாலியை கேட்டு சும்மா நச்சரிச்சுட்டு இருக்கேன்? ஆமாண்டி, உன் கூட வாழறதுக்கு பேசாமல் நான் அதையே செய்யலாம். கொடு, நான் கட்டின தாலியை கொடு. பேசாமல் வேறு யார் கழுத்துலையாச்சும் கட்டி நான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிறேன். இவ்வளோ தைரியமா உனக்கு? ஏன்டி நான் ஏன்டி கல்யாணம் பண்ணிக்க கூடாது? உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரி கூட வாழறதுக்கு பேசாமல் நான் நிம்மதியான லைஃப்பை தேடி போயிடலாம். உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், நான் ஏன்டி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? கொடுடி என் தாலியை. நீ சொன்ன மாதிரி கரெக்டாக தான் இருக்கும். நான் வேற ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டிட்டு போயிட்டே இருக்கேன். போவடா, ஏன் போக மாட்டேன் சொல்ல பார்க்கும்? சும்மா இருந்த பிள்ளை மனசில் ஆசையை வளர்க்குறது, சும்மா இருந்த பிள்ளைகிட்ட வந்து ஆசையை பேசுறது, சும்மா இருந்த பிள்ளைகிட்ட வந்து எல்லாத்தையும் தூண்டி விடுற மாதிரி கிஸ் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ போவியா நீ? ஒன்னாடி நீலாம் எந்திரடி. ஏன்டா, என்ன தானே உனக்கு பிடிச்சிருந்தது? இந்த பைத்தியக்காரி தானே உனக்கு பிடிச்சிருந்தது? இந்த சைக்கோ தானே உனக்கு பிடிச்சிருந்தது? அப்படி இருக்கும்போது இப்போ என்னடா உனக்கு வலிக்குதேன்? ஆனால் நான் எதிர்பார்த்த இலக்கியம் இவ கிடையாது. மரியாதை எந்திரடி. இந்த இலக்கியம் தான் உனக்கு பிடிக்கும்? எனக்கு இந்த இலக்கியம் பிடிக்காது. உண்மையா என்ன பிடிக்கலையா? பிடிக்கல. அதுவும் இந்த பொட்டு பூவு இதெல்லாம் வச்சிருந்த பாரு, அது சுத்தமாக பிடிக்கல. பொட்டு பிடிக்கல, பூ பிடிக்கல, அப்படிதானே? இரு பூவே வச்சுக்கோண்ணா.
இந்த பொட்டு பிடிக்கல அப்படிதானே, எடுத்துறேன் இது. ஏய் என்னடா சண்டை வித்தியாசமா இருக்கு. இதுக்கப்புறம் சண்டையை பார்த்தா சரி வராதுன்னு நினைக்கிறேன். எப்போ என்ன நடக்கும்னு வேற தெரியல. இவ பஜாரின்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பஜாரியா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. பாவம் என் நண்பன் தேவையில்லாம அடி வாங்க வச்சுட்டனோ. கன்ஃபார்ம் கள்ளச்செருப்படி தான். இவ்வளோ நாள் கொஞ்சம் கோவத்துல இருந்தான், இப்போ உண்மைலாம் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்க, ஊத்தி கொடுத்தது அடி வாங்க வச்சது இதெல்லாம் அவ்வளோதான். வருஷத்துக்கு உன்கிட்ட பேச மாட்டான். ப்ரோ நான் சொல்ல மாட்டேன்ப்பா, போனா போது பாவன்னு விட்டுருவேன். பட் அவனுக்கே ஏதாவது ஞாபகம் வந்து கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா நீ செத்த. ஐயோ பேசாம போய் காப்பாத்திட்டான். நீ மட்டும் காப்பாத்த போன அவ்வளவுதான், உன்னையும் தூக்கி போட்டு மெதிப்பா. கோச் என் ஓனர் அவ்வளவுதானா? இருக்குமா சின்சான்மா, வாங்க போய் தூங்குவோம். அட வாமா, வருவான் அடி வாங்கிட்டு. ஏய் நீ மட்டும் இப்போ இறங்கலன்னு வச்சுக்கோங்க. என்னடா பண்ணுவேன் சொல்லு, என்னடா பண்ணுவேன்? அப்புறம் பாரு, உன் திமிர அடக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ பொண்டாட்டின்றதுனால நீ என்ன உரிமை வேணாலும் எடுத்துப்ப. எடுத்தப்ப தாண்டி. இங்க பாரு, அந்த நினப்புல மட்டும் நீ இருக்காத. போனா போதும் அன்னைக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன், அவ்வளவுதான், புரியுதா? மற்றபடி உன் இஷ்டத்துக்குலாம் நான் இருக்கவும் மாட்டேன், உன் இஷ்டத்துக்குலாம் நான் ஆடவும் மாட்டேன். அது என்னடி நீ சொல்றது? நான் எடுத்துப்பேன் எனக்கான உரிமையா? தாலி கட்டினதுனால மட்டும் உரிமைன்னு வந்துடாதுன்னு. இங்கே பாரு, எந்த உரிமையும் வந்துடாதுன்னு சொல்கிறல்ல. நான் கட்டினக்கு தாலியே கழட்டி போட்டுட்டேன், இதோ பூவை தூக்கி கடாச்சிட்டேன், பொட்டு வேணான்னு தூக்கி வச்சுட்டேன். அப்படி இருக்கும்பொழுது புருஷனா நான் மட்டும் எதுக்கடி இருக்கேன்? பேசாமல் சொல்லு, போய் சேர்ந்துட்டான் இல்லை நீயே கொண்டுடு. நீ சொன்னல கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை டார்ச்சர் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வழி அனுபவிக்க வைப்பேன் அப்படின்லாம். அதே மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கொல்லுவேன். வெயிட் பண்ணு, என் கையால் தானே சாகணும், கண்டிப்பாக கொல்றேன், போய் சேரு. சீப்பா நீலாம் ஒரு பொண்ணா? ஆண்டா நான்லாம் ஒரு பொண்ணு தான். இந்த அழகில் மயங்கிட்டேனே சார், 20 வருஷமா சுத்தணுன்னு கதை சொல்கிறீங்க. பாரு நீலாம் ஒன்றும் அழகா இல்லைண்ணா. அழகா இல்லாம தான் சைட் அடிச்சியாடா, அழகா இல்லாம தான் நான் டியூஷன் போகும்போது பின்னாடி வந்தியாடா, அழகா இல்லாம தான் நான் காலேஜ் போகும்போது பின்னாடியே வந்தியாடா, அழகா இல்லாம தான் வந்து ஆஃபீஸில் கடலை போட்டியாடா, அழகா இல்லாம தான் வந்து கிஸ் கொடுத்தியாடா. அப்படிதாண்டி சொல்லுவேன், நீ அழகா இல்ல அழகா இல்ல அழகா இல்ல. நான் அழகா இல்லை அப்படிதானே? இப்போ கிஸ் கொடுக்கும்போது எப்படா அழகா தெரிஞ்சேன்? கிஸ் கொடுக்கும்போது எப்படா இனிச்சுது உனக்கு? நான் ஒன்றும் கிஸ் கொடுக்கல. நீ கொடுத்தடா, நீ கொடுக்கல. கொடுத்தடா. நீ ஐ லவ் யூ சொல்லலடி. நான் சொல்லலை. அதே போல நானும் கிஸ் கொடுக்கல. ओ मैंने पित्तु 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 नोई तेरा मुत्त 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 ओ मैंने पित्तु पित्तु नोई तेरा मुत्त मुत्त कादलों सीन पोड़ा गुंजित वेगत आसे नूराच पोंग निलव वंदाच वंग निरंग निरंग पोरंग पोरंग हो மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க வெக்கப்படறது படறது. இப்படி கொடுத்தடா. ஏய் சீப்பா கௌதம் பேசலாம்டா. முடியாது முடியாது முடியாது. கையிடுறா. ஆள் இல்லைன்னு சொன்னல, நான் செக் பண்ணிக்கிறேன். கௌதம் கையிடுன்னு சொன்னேன். தான் போட்டுடல தாலி, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்கு, நான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அழுகையை ஸ்டாப் பண்ணிட்டு கையிடுறான்னு. முடியாது. ஏ கையிடு. பொண்ணு மாமன் எனக்கு தானே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் நானும் உனக்கு தானே.